என்றால் சகிப்புத்தன்மை உடையவன், குறிப்பாக பாவங்களுக்கு உடனடியாக தண்டனையை வழங்காதவன். அவன் தவணை கொடுப்பான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை அளிப்பான். அவகாசத்தை அளித்து பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாறவில்லை என்றால் தண்டனைகளை கொடுப்பான். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களை அதிகமான நன்றியாக அவர்களுக்கு கூலிகளை அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதிகமாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீண்டும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவகாசத்தை அளிப்பான். நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹுடைய அருட்கொடை ஏராளம், அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது. நமக்கு தெரிந்தது நாம் பார்க்கின்றவை தான். நாம் பார்க்காத, நாம் அறியாத எத்தனையோ அல்லாஹுடைய அருட்கொடைகள் உண்டு. அவை எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தி விட்டோமா? கிடையாது, யாராலும் முடியாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இஸ்லாம், இந்த தீன், அல்லாஹ் அதில் எமக்கு பிறக்க வைத்தது ஒரு தாய் தந்தைக்கு முஸ்லிமான மகனாக. இதற்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுஜூதில் இருந்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஹிதாயத்திற்கு இன்னும் எவ்வளவு அருட்கொடைகள்! இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி முடித்து விட்டோமா? அல்லாஹ் அல் கஃபூர், அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ஷக்கூர், நாம் குறைவாக நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நலவுகளை அளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அஷாக்கிர் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 இடங்களில் அலீம் என்ற தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். ஏன்? அல்லாஹு அலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன், யாருக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும், யாருக்கு அவன் நன்றி செலுத்துவதிலிருந்து விலகிக் கொள்வான் என்று அவன் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். உங்களை ஏன் அல்லாஹ் வேதனை செய்ய போகிறான்? நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால், நீங்கள் அவனை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் ஏன் உங்களுக்கு வேதனை அளிக்கப் போகிறான்? வகான் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், ஷாக்கிர் அலீம், அறிந்தவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாரை வேதனை செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்விற்கு தெரியும் உங்களில் யாருக்கு நன்றி உள்ளவனாக, நன்றியோடு அவன் செயல்பட வேண்டும் என்று, நன்றி புரிபவனாக இருக்க வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அறிஞர்களுடைய விளக்கத்தை பார்ப்போம். அஷாக்கிர், அஷ்ஷகூர், நன்றி புரிதல் என்ற தன்மை அல்லாஹோடு இணைந்தால் என்ன அர்த்தத்தை அது கொடுக்கிறது? அவன் யார்? அஷாக்கிர் அஷ்ஷகூர். அவன் குறைவாக ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் அவனை பொருந்திக் கொள்வான். அதற்கு பகரமாக அல்லாஹ் மகத்தான கூலிகளை, எண்ணிலடங்காத கூலிகளை அந்த குறைவான செயலுக்கு அவன் கொடுப்பான். மேலும் அதிகமான அருட்கொடைகளை அவன் கொடுத்தாலும், அந்த அதிகமான அருட்கொடைகளுக்கு குறைவாக அவன் நன்றி செலுத்தினாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன்தான் அஷாக்கிர் அஷ்ஷகூர். சுப்ஹானல்லாஹ். மேலும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷகூர் அஷாக்கிர் அவன் யார்? அவனுக்கு செய்யப்படுகின்ற எந்த ஒரு சிறிய செயலும் பெரிய ஒரு செயலும் வீணாகாது, வீணாக விடமாட்டான். அவன் செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலிகளை பல மடங்காக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தே தீருவான். குறைவாக அவன் அமல் செய்தாலும், அந்த அமலை செய்தாலும், குறைவான செயலாக அது இருந்தாலும், அதிகமான நன்மைகளையும் அதிகமான அபிவிருத்திகளையும் அதிகமான அருட்கொடைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அவன்தான் அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர் என்று அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனை அஷ்ஷகூர் என்று பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகரிப்பை கூறிக்கொண்டே வருகிறான். லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அவர்கள் செய்த கூலியை முழுமையாக கொடுப்பான். வ யஸீதஹும், மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவான் அவனுடைய சிறப்புகளை என்று. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வ மை யக்தரிஃப் ஹஸனதன் நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னன். யார் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தி தருவான் என்று. அதிகரிப்பு, அதிகப்படுத்தி தருதல், இன்னும் பன்மடங்காக பெருக்கி தருதல் என்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது அவன் ஷாக்கிர், அவன் ஷக்கூர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பண்புகளை கூறுவதுடைய ஒட்டுமொத்த விளக்கம் குறைவாக செய்யப்படக்கூடிய அமலுக்கும் குறைவான அமலுக்கும் அவனுடைய கூலி எண்ணிலடங்காதது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை, உதாரணத்தை பாருங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன். குறைவாக அவன் அமல் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியாக நன்றி புரிவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் சொல்கிறேன், குறைவாக அமலை செய்தாலும் அல்லாஹ் எண்ணிலடங்காத கூலிகளை கொடுப்பான். அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் மன்னித்து விடுவான். கஃபூரன் ஷக்கூரா.